வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை கனம் பண்ணி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகிற, வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேலே உம்முடைய அபிஷேகம் வல்லமையாக இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் போது அநேக அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரீரங்கள் சுகமடையட்டும், ஆவிகளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், மனக்கட்டுகள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், உடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் எங்கள் மத்தியிலே அசைபாண்டுவீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. துதிக்கான மகிமையில் ஆவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருப்பதால் நமக்கு கவலை என்பதே இல்லை. நம் தேவைகள் யாவையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். யெகோவா ஈரே என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் என்று சொல்லி அர்த்தம். யெகோவா ராப்பா என்று சொன்னால் சுகம் தருகிற தேவன் என்று சொல்லி அர்த்தம். நம் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய கஷ்ட நேரத்திலே, நம்முடைய துன்ப நேரத்திலே, வியாதி நேரத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதால் ஒருபோதும் நாம் அசைக்கப்படவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். கவலை ஒன்றும் எனக்கில்லை, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே.
மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்முடைய நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அளிச்சிருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இன்று உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இயேசு சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கவலை எல்லாம் என் மேல கொண்டு வந்து வச்சிருங்க, அதை சுமக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீங்க அதை தேவையில்லாம சுமக்காதீங்கன்னு சொல்றாரு. நீங்க கடந்து போன கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவ எல்லாத்தையும் மறந்து போற அளவுக்கு புதிய காரியத்தை இன்றைக்கு நான் உங்க மத்தியில செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நொறுங்கி போன இதயத்தை, உடைந்து போன உள்ளத்தை அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மேற்கொள்வதற்கான பலனை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் சந்தோஷமாய் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார்.
ஆணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், எந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நாம் இன்று உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நாம் உயிரோடு இருப்பதற்காக தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். தகப்பனை போல நம்மை சுமந்தவர், நாம் பயந்த போது தாயை போல நம்மை அணைத்து கொண்டு நம்முடைய அழுகையெல்லாம் துடைத்த தேவன், ஒரு நண்பனை போல எப்பொழுதும் நமக்கு கூடவே இருந்து உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார்.
ஒருபோதும் நம்மை மறவாத தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய குற்றங்களை எண்ணாமல், நம்முடைய மீறுதல்களை மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட தேவன் அவர். கண்மணியை போல காக்கிறவர், உள்ளங்கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். இந்த தேவனை நாம் நன்றியோடு கூட பாடி துதிப்போம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைபவரே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. நான் அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைபவரே. தூயவனாக வானைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வானைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. என் குறை கண்டு அழிக்கவில்லை உம் கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைபவரே.
ஹalleluya. நம் இயேசு நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய இயேசு நல்லவர்? அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய பாவ சாப ரோகங்களை சிலுவையில் நமக்காய் சுமந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து அவைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். மனவேதனையான வேளையிலே செபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கின்றார். வியாதியின் மத்தியில் சுகம் தந்து தாங்குகிறவராய் இருக்கின்றார். ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் விலகிடாத தேவன், ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். என் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் தேவைகள் அறிந்து வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்திலே மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே, மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே.
ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், எந்தன் இயேசு வரும்போது மார்போடு அணைப்பாரே, சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன், சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன், ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாதது, ஒரு நாளும் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீர், இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எபெனேசராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமம் இயேசு என்ற இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பாவ சாப ரோகங்களை எல்லாம் தேவரீர் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரே. இனிமேல் அவைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, வியாதியோடு கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த வியாதியை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் ஏற்கனவே அந்த வியாதியை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். எங்களுக்காய் நீர் பரிகாரியானீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏகோவா ராப்பாவே, சுகம் தரும் தேவனாய் நீர் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி நீர் எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, வியாதியோடு கூட யாராவது வந்திருந்தால் தேவரீர் உம்முடைய சுகத்தை, அளவில்லாத உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த சுகம் அவர்களை ஆட்கொள்ளபடியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லி தேவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த வார்த்தை, அந்த வாக்கு இப்பொழுது நீங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அது பலிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள் நிர்மூலமாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன்.
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, வியாதியோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு வந்திருந்தார் தேவரீர் ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதல்னாலே எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. இந்த நாளிலே நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் தேவரீர், அவைகளில் இருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்குவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கும், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த இடத்திலே அசைவாடினபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மழைக்கு ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையுள்ள வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து புறப்படும்படியாய், அந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஔஷதமாய் காணப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க போகிறோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். அதனால் என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, பணத்தினால் நிரம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆயிருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கரங்களை காண். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4வது அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நடைபெறும். புதன்கிழமைகளிலே
மாலை ஆராதனை 7 மணிக்கு ஆரம்பமாகும்.